ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீட்டில் பாவக்காய் மொச்சக்கொட்டை கூட்டு பண்ணியிருக்கேங்க. இது எல்லாருமே சாப்பிட்லாங்க, பெரியவங்க சின்னவங்க எல்லாம் சாப்பிட்லாம். கசப்பே இருக்காது. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. மொச்சக்கொட்டை 100, இதை நம்ம வறுத்து எடுத்துக்கணுங்க. பாவக்காய் 1/4 கிலோ இருக்குங்க. இதுக்கு பொடி பாவை தான் நமக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், 1 மூடி திருவின தேங்காய், கடுகு உளுத்தம்பருப்பு தாளிக்க, மஞ்சத்தூள், துவரம்பருப்பு 1 பிடிங்க, சோம்புத்தூள், உப்பு, 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன், 1 பெரிய தக்காளி 1, கருவேப்பிலை தலைங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. காயெல்லாம் கட் பண்ணியாச்சுங்க. நம்ம இப்போ வறுத்துட்டு குக்கரில் கொஞ்சம் அவிக்கணும். வாங்க வறுத்துடலாம். இதை நல்லா வறுத்துக்கணுங்க. கொஞ்சம் செவர அளவுக்கு வறுத்துட்டு ஒரு 4 விசில் குக்கரில் விட்டு எடுத்துக்கலாம். நல்லா வறுத்தாச்சுங்க. நம்ம இதை எடுத்துக்கலாம். ஒரு கழுவிட்டு நம்ம குக்கரில் போட்டுக்கலாங்க. நல்லா கழுவிட்டேங்க. நம்ம இதில் ஒரு சொம்பு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி இது மீதம் இருந்தாலும் நம்ம காய் வேகிறதுக்கு வச்சுக்கலாங்க. ஒரு 5 விசில் விட்டுக்கோங்க. நல்லா வெந்த பிறகு நம்ம எடுத்துக்கலாம். அது குக்கரில் போட்டேங்க. நம்ம இப்போ இந்த பாவக்காவை தாளித்து விட்டுக்கலாம் வாங்க. இதுக்கு அதிகம் எண்ணெய் தேவையில்லைங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும்தான். இது கூட்டு, அதனால் எண்ணெய் நமக்கு அதிகம் தேவைப்படாது. காஞ்சிருச்சுங்க. நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டுங்க. நல்லா வதங்கிடுச்சு. நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சுங்க. நம்ம இதில் பாவக்காவை சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் உப்பு. இதுக்கு அதிக மிளகாத்தூள் தேவை கிடையாதுங்க, அதனால் 1/2 ஸ்பூன். தேங்காயையும் சோம்பையும் அரைச்சி வச்சுருக்கேன், அதை அதில் கலந்துக்கலாம். மொச்சக்கொட்டை வெந்ததும் நம்ம இதோட கலந்துக்கணுங்க. இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். இது வேகிறதுக்கு 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். அஞ்சு விசில் வந்துருச்சுங்க. விசில் அடங்கிடுச்சு. நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வெந்துருச்சுங்க. நம்ம அதோட சேர்த்துக்கலாம், பாவக்காவோட சேர்த்துக்கலாம். மிதிப்பாவை கிடைக்கலன்ட்டா பெரிய பாவக்காய் நம்ம சேர்த்துக்கலாங்க. ரொம்ப குட்டி குட்டியாக அரைஞ்சி போட்டு பெரிய பாவக்காய் சேர்த்துக்கலாம்.
இது ரொம்ப கசப்பு தெரியாது இப்படி செய்யல. தண்ணி இதில் கொஞ்சம் தாங்க இருக்குது, நம்ம இதோட சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 மணி நேரம் கழித்து வந்து பார்க்கலாம் மூடிட்டு. கால் மணி நேரம் ஆயிடுச்சுங்க. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. வெந்து ரெடி ஆயிடுச்சுங்க நமக்கு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இது மாதிரி கிரேவியாக இருக்கட்டுங்க, ரொம்ப டீப்பாக ஃப்ரை பண்ண வேணாம். நம்ம சாப்பாட்லேயும் போட்டு சாப்பிட்டுக்கலாம். இது மாதிரி செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் வீடியோவை தொடர்ந்து பார்த்ததுக்கு நன்றிங்க.